அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை 5:10 நான் கோட்டையை சுற்றி நடைபாதை மேற்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது மனதில் ஒரு சில சிந்தனைகள் தோன்றுகிறது. அது பலரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பதிவிடுகிறேன். அதாவது, மனிதர்களாக பிறந்துவிட்டு நீங்கள் நட்பு என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். அது துரோகத்தின் மறு உருவம் நட்பு என்பது. நண்பனை விட துரோகி ஒருவன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது என்பது எனது அனுபவ ரீதியாக பட்ட வார்த்தை. பலரும் நண்பனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், பாதித்து கொண்டு இருப்பார்கள், பாதிக்கப் போவார்கள், அது வேறு. ஆனால் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழாதீர்கள். அது நட்பு என்பது எப்பொழுது வந்தது, எப்பொழுது மறைந்தது என்றால், கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருவருக்கும் உண்மையான நட்பு இருந்தது. அதுதான் உண்மையான நட்பு. அவர்கள் மறைந்து விட்டார்கள், அது நட்பு கலைந்து விட்டது. துரோகம் என்பது இன்னும் நிலைத்திருக்கிறது. யாரால்? கிருஷ்ண பரமாத்மாவையும் சகுனியையும். இவர்கள் யார் யாரை அழிப்பது என்பதுதான் இவர்களுடைய நட்பு. இதுதான் மகாபாரத கதை. எனவே நண்பன் என்பவன் நம்பிக்கை துரோகி. அவனை யாருமே அந்த நட்பின் வழியை பின்பற்ற வேண்டாம். தொழில், குடும்ப நிகழ்ச்சி, வருமானம், கடன் வாங்குதல், உதவியை நாடுதல், உயிரை காப்பான் தோழன் என்பது இவர்கள் அனைத்தையும் பொய்யான ஒரு இது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது மிகவும் மனவேதனையை தரும், சாகும் வரை. எனவே நட்பு என்ற வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன். அதனால் ஏற்படக்கூடிய வலிகள் சாகும் வரை நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த அளவுக்கு ஆழமாக அவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். எனவே இந்த நட்புக்கு தயவு கூர்ந்து மனிதனாக பிறந்துவிட்ட அனைவரும், அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நட்பை மற்றும் நம்பாதீர்கள். அது நம்மை அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதம். நட்பு என்பது இந்த உலகத்தில் நிச்சயம் ஒன்று இல்லை. அது கர்ணனோடும் துரியோதனோடும் மறைந்து விட்டது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.